எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம செகண்ட் மாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இதில் வெட் ஸ்பின்னிங் அண்ட் ட்ரை ஸ்பின்னிங் பார்க்க போகிறோம். ஸோ போன மாடல் என்ன பார்த்தோம், ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ போன மாடலில் மெல் ஸ்பின்னிங் சொல்லி ஒன்று பார்த்தோம். ஸோ மெல் ஸ்பின்னிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாலிஸ்டர் அண்டு நைலான் அண்டு பாலி ப்ரொப்ளின் சொல்லி 3 தயாரிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படின்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மோனோமர், இப்போ பாலியஸ்டர்னா எத்திலின் கிளைகோல் ப்ளஸ் டை மெத்தில் டெரிப்டைடுன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி ப்ரொப்ளின்னா ப்ரொப்பின்கிற ஒரு மோனோமர். அது மாதிரி நைலான்லேயே ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் நைலான் இருக்குது. நைலான் 6 இருக்குது, நைலான் 6 இருக்குது, நைலான் 6,10 இருக்குது, நைலான் 6,12 இருக்குது. சம்திங் ரொம்ப வெரைட்டிஸ் ஆஃப் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிக்கு தனித்தனியாக மோனோமர்ஸ் இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் என்ன சொன்னேன், நல்லா மெல்ட்டிங் பம்புன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதெல்லாம் மெல்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஃபைபருக்கும் ஒவ்வொரு மெல்ட்டிங் டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ பாலிஸ்டர்னால் 260 டிகிரி செல்சியஸ் தான் மெல்ட்டே ஆகும். பாலி ப்ரொப்ளின்னா 160 to 170 டிகிரி செல்சியஸே மெல்ட் ஆயிரும். நைலான் 240 டிகிரி செல்சியஸே மெல்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை மெல்ட் ஆகி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு, அதாவது நல்லா உருக்கிட்டு மீட்டரிங் பம்ப் வழியாக அனுப்பணும். ஸோ மீட்டரிங் பம்ப் என்ன பண்ணணும்னு சொன்னேன், நமக்கு தேவையான அளவு வந்து உருகியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னேன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டிய நெய் மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான அளவு அடர்த்தி இருக்கா, அந்த விஸ்காசிட்டின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அந்த விஸ்காசிட்டி தேவையான விஸ்காசிட்டி இருக்கா, அதை வந்து மீட்டரிங் பம்போட வேலை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபில்ட்ரு வழியாக ஃபில்ட்ரு பண்ணணும். சப்போஸ் இல்லை இது ரொம்ப மெல்ட்டாக கட்டியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஸ்பின்னரட் வழியாக அனுப்புவோம். ஸ்பின்னரட் வழியாக வரும்போது தனியாக ஒரு நூல் மாதிரி வரும். அந்த நூல் மாதிரி வரும்போது அந்த இடத்துல கூலிங் ஏர் பாஸ் பண்ணுவோம். ஸோ கூலிங் ஏர் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு தேவையான யான் கிடச்சிரும். அதாவது பாலியஸ்டரோ நைலானோ சம்திங் கிடச்சிரும். அதுதான் மெல் ஸ்பின்னிங் சொல்லி பார்த்தோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெட் ஸ்பின்னிங் அண்ட் ட்ரை ஸ்பின்னிங் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ட்ரை ஸ்பின்னிங்கை ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இன் ட்ரை ஸ்பின்னிங் பாலிமர் டிசால்வ்டு இன் எ வாலட்டைல் சால்வெண்ட். ஓகேங்களா? ஸோ அதில் என்னன்னா, நமக்கு என்ன மெல் ஸ்பின்னிங்கில் பார்த்தோன்னா என்ன மோனோமரோ அந்த மோனோமர் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், மெல்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ட்ரை ஸ்பின்னிங் என்ன பண்ணுவோன்னா, ஏதாச்சும் ஒரு மோனோமர், இது ஃபார் எக்ஸாம்பிள் கீழே போட்டிருக்காங்க அசிட்டேட்டு, அக்ரிலிக் அண்ட் ட்ரை அசிட்டேட்டு, மாட் அக்ரிலிக். இதில் இந்த ஃபைபரோட மோனோமர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மோனோமரோட வாலட்டைல் சால்வெண்ட்டு, வாலட்டைல் என்ன மீனிங், எளிதில் ஆவியாகக்கூடிய அர்த்தம். டக்குன்னு என்ன ஆகும், வேப்பர் ஆயிரும், மீன் நம்ம காஞ்சி போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த சால்வெண்ட்டை சேர்ந்து என்ன பண்ணுவோம், நம்ம மெல்ட்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பாலிமர் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டயக்ராமில் பாலிமர் சொல்யூஷனுங்கிற இடத்துல நமக்கு தேவையான மோனோமர் ப்ளஸ் ஒவ்வொரு ஃபைபருக்கும் ஒரு தேவையான சால்வெண்ட் இருக்கும்ப்பா. ஓகேவா? இப்போ இது ட்ரை அசிட்டேட் சம்திங் மெத்தட் குளோரின்னு நினைக்கிறேன். பிவிஏனா வாட்டரு, பிவிசிங்கிற ஃபைபர்னால் டை மெத்தில் ஃபார்மேட் சொல்லி டிஎம்எஃப் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சம்திங் அதுக்கு ஒரு டயக்ராமே இருக்குது. உங்களுக்கு அது தேவையில்லை, பட் அதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஃபைபருக்கும் ஒவ்வொரு சால்வெண்ட் இருக்கும். அந்த சால்வெண்ட்டோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டு பம்ப் வழியாக அந்த இடத்துல நல்லா மெல்ட் ஆயிடும். அந்த சால்வெண்ட் ப்ளஸ் அந்த மோனோமர் நல்லா ரெண்டும் சேர்ந்து மெல்ட் ஆகி நமக்கு தேவையான அளவு விஸ்காசிட்டியுமே, ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப நெய் மாதிரியும் இல்லாமல் ஒரு தேவையான அளவு விஸ்காசிட்டி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதை ஸ்பின்னட் வழியாக பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, நமக்கு ஒரு நூல் மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஸ்பின்னட் வழியாக அனுப்பும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவோன்னா, இந்த எவாப்ரேஷன் சேம்பர் இருக்குது எவாப்ரேஷன் சேம்பர்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல வரும்போது என்ன ஆகுனா, கொஞ்சம் மாதிரி ஹீட் ஏர் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ஹீட் ஏர் பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த சால்வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஃபைபருக்கும் நான் ஒவ்வொரு சால்வெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சால்வெண்ட் வந்து என்ன ஆகும், வேப்பர் ஆயிரும், காஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு என்ன யான் தேவையோ அந்த யான் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அந்த சால்வெண்ட் இருக்காது, வேப்பர் ஆயிரும், ஆவி ஆயிரும். ஓகேங்களாப்பா? அதுக்கப்புறம் கீழே என்ன பண்ணணும், தேவையான அளவு நமக்கு வந்த பிறகு அதை ஸ்பூலில் என்ன பண்ணுவோம், ஸ்பூலோ இல்லை கோன்லேயோ நம்ம சுற்றிட்டு அடுத்து நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண அனுப்பிடுவோம். ஓகேங்களா? இதுதான்ப்பா இந்த இது மெல் ஸ்பின்னிங். என்ன சொன்னேன், நம்ம அந்த மோனோமர் மட்டும் தேவையான டெம்பரேச்சரில் மெல்ட் ஆயிரும். அதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் சொன்னேன், ஸ்பின்னட் வழியாக அனுப்பி எடுப்போம்னு சொல்லி சொன்னேன். ஓகேங்களா? ஏன் இதில் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இதில் வந்து மெல்ட் ஆனால் நூலாக எடுக்க முடியாது. அது சம்திங் டக்குன்னு என்ன வரும், காற்றோட கலந்து போயிடும். இல்லை தேவையான அந்த அடர்த்தி இந்த நூல் ஆக்கிறதுக்கும் சில நான் சொன்னேன்ல, எசென்சியல் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லி டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கணும், ஸ்டேபிள் லென்த் இருக்கணும், ஸ்பினபிலிட்டி இருக்கணும், சில ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன ஆகும், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கிடைக்காது. இந்த வெறும் மோனோமர் மட்டும் மெல்ட் பண்ணோன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு கிடைக்காது.
ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு சால்வெண்ட்டோட மிக்ஸ் பண்ணுறோம். பட் அந்த சால்வெண்ட்டையும் கடைசியில் அது ஒரு யானை கன்வெர்ட் ஆன பிறகு நம்ம ஒரு ஹாட் ஏர் பாஸ் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வேப்பர் ஆயிரும். ஓகேங்களா, இதான்ப்பா இந்த ப்ராசஸ். ஓகேங்களா, ட்ரை ஸ்பின்னிங்கில் பாலிமர் ப்ளஸ் சால்வெண்ட், மெல் ஸ்பின்னிங்கில் ஒன்லி பாலிமர். ஓகேங்களா, ட்ரை ஸ்பின்னிங்கில் பாலிமர் ப்ளஸ் ஒன் சால்வெண்ட் எடுத்துப்போம். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வந்து அசிட்டேட்டு, அக்ரிலிக்கு, ட்ரை அசிட்டேட்டு. அதில் மெல் ஸ்பின்னிங் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், பாலியஸ்டர், நைலான், பாலிப்ரோப்ளின். ஓகேங்களா, இது ட்ரை ஸ்பின்னிங். அடுத்து வெட் ஸ்பின்னிங். ஆக்சுவலாக வெட் ஸ்பின்னிங் வந்து ரொம்ப ரொம்ப ஓல்டஸ்ட் ப்ராசஸ். பட் இது வந்து கரண்ட்டாக நம்ம நார்மல் ஃபைபருக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்ஸ்டு ஃபைபர். அட்வான்ஸ்டு ஃபைபர் மீன்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல்லட் ப்ரூஃப் ஃபேப்ரிக்கு, ஃபயர் ப்ரூஃப் ஜாக்கெட்டு. ஃபயர் ப்ரூஃப்னால் என்னது, இது நம்ம அந்த தீயணைப்பு வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த தீ அணைப்புற டயத்தில் அந்த மாதிரி ஜாக்கெட்டு. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் நான் என்ன சொன்னேன், இந்த விஐபிஸ்லாம் போட்டிருப்பாங்க, இந்த குண்டு யாரை இங்கே சுட்டோன்னா அது வந்து உள்ளே போகாது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரியான இதை தயாரிக்க தான் மோஸ்ட்லி இந்த வெட் ஸ்பின்னிங் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பிகாஸ் நார்மல் யூசேஜில் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் ரேட் ஆஃப் ரேட்டும் அதிகம் அண்ட் தென் டைம் கன்சியூமிங்கும் அதிகம். ஓகேங்களா, ரொம்ப டைம் எடுக்கும் இதில். ஓகேங்களா, இதில் என்ன பண்ணுவோம்னா மெல் ஸ்பின்னிங்லாம் வெறும் பாலிமர் மட்டும்தான், அதை மட்டும் மெல்ட் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ட்ரை ஸ்பின்னிங்னா பாலிமர் ப்ளஸ் ஒன் சால்வெண்ட், அது வாலட்டைல் சால்வெண்ட்டு எடுப்போம். அந்த சால்வெண்ட்டும் நம்ம ஒரு தேவையான யானை கன்வெர்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஹாட் ஏர் பாஸ் பண்ணும்போது அந்த சால்வெண்ட் வந்து வேப்பர் ஆயின்னு சொல்லி பார்த்தோம். வெட் ஸ்பின்னிங்கில் என்னென்னா பாலிமர் ப்ளஸ் சால்வெண்ட் எடுப்போம். நம்ம ப்ராசஸ் ஆகி ஒரு யானை வந்ததுக்கப்புறம் அந்த சால்வெண்ட் என்னென்னா போன இது மாதிரி சால்வெண்ட் வந்து ஹாட் ஏர் பாஸ் பண்ண வேப்பர் ஆகாது. அந்த சால்வெண்ட்டை கரைக்கிறதுக்காகவே இன்னொரு கெமிக்கல் சொல்யூஷனில் முக்கி எடுத்துப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த இதில் பாலிமர் ப்ளஸ் 2 சால்வெண்ட் எடுப்போம். ஓகேங்களா, ட்ரை ஸ்பின்னிங்கில் பாலிமர் ப்ளஸ் 1 சால்வெண்ட் மட்டும்தான். அந்த சால்வெண்ட்டும் யானா ஃபார்ம் பண்ண பிறகு ஹாட் ஏர் பாஸ் பண்ணால் வேப்பர் ஆயிரும். ஆனால் வெட் ஸ்பின்னிங்கில் பாலிமர் ப்ளஸ் சால்வெண்ட் எடுப்போம். யானை ஃபார்ம் பண்ண பிறகு அந்த சால்வெண்ட்டை கரைக்கிறதுக்கோசரம் இன்னொரு சால்வெண்ட்டு எடுப்போம். ஓகேங்களா, ஸோ இதில் மொத்தம் எத்தனை, பாலிமர் ப்ளஸ் 2 சால்வெண்ட் இதில் எடுப்போம். ஓகேங்களா, சால்வெண்ட் இந்த ஸ்பினரேட் இந்த 3ஆம் பாயிண்ட் பாருங்கள். ஸ்பினரேட் இஸ் சப்மெர்ஜ் இன் ஏ கெமிக்கல் பாத். இந்த ஸ்பினரேட்டுக்குள்ளே அந்த கெமிக்கல் பாத் இருக்கும். நான் சொன்ன செகண்ட் கெமிக்கல் வந்து ஸ்பினரேட்டுக்குள்ளே இருக்கும். மற்ற இதில் ஸ்பினரேட்டுக்குள்ளே அனுப்பணும்னு என்ன ஆச்சுன்னு ஒரு நூலை வெளியே வந்துடும் சொல்லி சொன்னேன். இதில் ஸ்பினரேட்டுக்குள்ளே இன்னொரு கெமிக்கல் சொல்யூஷன் இருக்கும். அதில் முக்கிய எடுத்ததுக்கப்புறம் தான் என்ன ஆகும், அந்த பழைய சால்வெண்ட் வந்து போயிடும். நமக்கு தேவையான ஃபைபர் மட்டும், நமக்கு தேவையான யான் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், டோப்புங்கிறது என்னென்னா டோப் சொல்யூஷன் சொல்லுவாங்க. அதாவது பாலிமர் ப்ளஸ் சால்வெண்ட்டை சேர்ந்துருக்க கரைசல் தான் டோப் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களாப்பா, இந்த டோப் வழியாக மீட்டரிங் பம்பில் அனுப்புவோம். மீட்டரிங் பம்பில் பாலிமர் ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு சால்வெண்ட் எடுத்துருப்போம் சொன்னேன்ல, அது நல்லா ரெண்டுமே சேர்ந்து நல்லா மெல்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி மீட்டரிங் பண்ண தேவையான அளவுக்கு விஸ்காசிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கும். அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு போகும். ஃபில்டரில் எல்லாமே ஃபில்டராக தான் பார்க்கும். சம்டைம்ஸ் வந்து சில இது வந்து கட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் திரும்ப என்ன ஆகும், திரும்ப பழையபடி அந்த பாலிமர் சொல்யூஷனுக்குள்ளே அனுப்பி திரும்ப மெல்ட் ஆகி வரும். ஓகேங்களா, ஸோ ஃபில்ட்ருக்குள்ளே வந்தவொடனே இந்த இடத்துல ஸ்பினரேட்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த இதில் தான் ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் இருக்கும். இந்த போது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு கெமிக்கல் சொல்யூஷனுக்குள்ளே தான் முக்கி எடுத்துகிட்டு திரும்ப இப்படி வரும். ஓகேங்களா, ஸோ இந்த கெமிக்கல் சொல்யூஷன் வழியாக போகும்போது என்ன ஆகுனா, பாலிமர் ப்ளஸ் சால்வெண்ட் எடுத்துருப்போம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு சால்வெண்ட் இங்கே வந்தவொடனே என்ன ஆகும், அது இந்த 2ஆவது சால்வெண்ட்டோட சேர்த்து என்ன ஆகும், மிங்கிலாகி வெளியே வந்துடும். ஸோ நமக்கு தனியாக என்ன ஆகும், யான் மட்டும் வரும். அது இப்படி ரோலரில் போய் தனியாக ஸ்பூலில் போய் சுற்றிப்போம். ஓகேங்களாப்பா, அவ்வளோதான் இந்த ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மெல் ஸ்பின்னிங்னா ஜஸ்ட்டு ஒரு மோனோமர்னால் பாலிமர்னால் ஆல்மோஸ்ட் சேம் தான்ப்பா. ஒரு மோனோமர் மட்டும்தான். அதை மட்டும் தேவையான மெல்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு மெல்ட் பண்ணி வரும். ஒரு கூலர் பாஸ் பண்ணும்போது நமக்கு தேவையான யான் கிடச்சிரும். ட்ரை ஸ்பின்னிங் என்ன சொன்னேன், ஒரு பாலிமர் ப்ளஸ் ஒரு சால்வெண்ட் எடுப்போம். அது அந்த சால்வெண்ட் என்ன ஒரு வேலட்டைல் சால்வெண்ட்டு தான். அது நம்ம யானை ஃபார்ம் பண்ண பிறகு ஒரு ஹாட் ஏர் பாஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும், அந்த சால்வெண்ட் வந்து வேப்பரை ஆவியாகி போயிடும். நமக்கு தேவையான யான் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா, இந்த வெட் ஸ்பின்னிங்கில் என்னென்னா
ஒரு பாலிமர் ப்ளஸ் ஒரு சால்வெண்ட்டை எடுப்போம். அதுக்கு அது மீட்ரி பம்ப்லேயே வந்துட்டு ஃபில்ட்ரு வழியாக ஸ்பின்னருக்குள்ளே வரும்போது இன்னொரு சால்வெண்ட்டில் முக்கி எடுப்போம். அதுக்கு என்ன ஒரு ரீசன்னா மொதல் சால்வெண்ட்டை அந்த யான்லேருந்து நீக்கிறதுக்காக தான் செகண்ட் சால்வெண்ட்டில் முக்கி எடுப்போம். முக்கி எடுத்ததுக்கப்புறம் என்னாகும், நமக்கு தேவையான யான் மட்டும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க, பிகாஸ் டைம் கன்சியூமிங்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் என்ன பார்த்தோம், ட்ரை ஸ்பின்னிங் ப்ளஸ் வெட் ஸ்பின்னிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம அடுத்த மாடலில் திரும்ப மீட் பண்ணுவோம்.